இதில் கால்சியம், மெக்னீஷியம் கூடவே ஃபாஸ்பரஸ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். பிற்காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். அந்த அளவுக்கு நம்ம போன் மினரல் டென்சிட்டி அப்படின்ற எலும்போட அடர்த்தியை பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் இல்லை, இந்த சாரப்பருப்பு அப்படின்றது தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரவங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். 1 டீஸ்பூன் அளவு இந்த ஆரஞ்சு தோலோட பொடி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு இந்த சாரப்பருப்பு இது ரெண்டுத்தையும் நல்லா பவுட்ரு ஃபார்மில் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் ஒரு 2 நிமிஷம் நல்லா தேய்த்து மசாஜ் மாதிரி பண்ணலாம். இயற்கையான ஒரு ஸ்க்ரப்பாக செயல்படும். இது சாரைப்பருப்பை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது 3 முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான உடல் உறுப்பு இதயம் உறுப்பு. இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து பால்பிட்டேஷன், ஆங்ஸைட்டி, படபடப்பு வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். மாரடைப்பு ஏற்படக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டரை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் சாரப்பருப்பில் அதிகமாக இருக்குது. 2வது முக்கியமான உடல் உறுப்பு மூளை உறுப்பு. மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மூளை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட உதவியாக இருக்கும். ஞாபக சக்தி அதிகப்படுத்தும். ஏன்னா காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா சாரைப்பருப்பில் அதிகமாக இருக்குது. அதே சமயம் 3வது இன்னொரு முக்கியமான உடல் உறுப்பு கல்லீரல் உறுப்பு. கல்லீரலில் தேங்கி இருக்க கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு